உற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. மார்கழி மாதத்திற்கு உண்டான பலாபலன்களை பற்றி பார்க்க போகிறோம். மார்கழி என்பாலே ரொம்ப பிரமாதமான ஒரு மாதம். வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமான மாதம். திருப்பதி எல்லாம் போனீங்கன்னா கூறி கொண்டாட்டம். அது என்ன, அது அதாவது விஷ்ணு பகவானை எப்படியெல்லாம் ரசிக்க முடியுமோ, கொண்டாட முடியுமோ, அன்பு காட்ட முடியுமோ, காதலிக்க முடியுமோ, இப்படிப்பட்ட பல ரூபங்களில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுகிற மாதமாக மார்கழி. ஆனால் நான் சொன்னார் பகவான் கிருஷ்ணர், மாதங்களில் நான் மார்கழி என்று சொல்லிவிட்டு சென்றார். மார்கழி மாதம் ஒவ்வொரு நாளும் மிக புனிதமான மாதமாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த மார்கழி மாதத்திலே கண்டிப்பாக அந்த கிருஷ்ண பகவானுடைய கண்ணனுடைய அருள் பெற்று மகிழ்ச்சியாக வாழணும் என்று சொல்லிவிட்டு கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகை கிரகங்களோட பார்வை இருந்தாலும் கூட அந்த பகை கிரகங்களோட பார்வையை நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. அந்த வகையில இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் தனுசு ராசியில குரு பகவானோட வீட்டுல இருக்காரு. செவ்வாய் கடகராசியில நீசம் அடைஞ்சு வக்கரம் அடைஞ்சு இருக்கார். குரு பகவான் மகர ராசியில இருக்காரு. 15ஆம் தேதி கும்பராசிக்கு போக போறாரு. புதன் விருச்சிக ராசியில இருக்காரு. 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு போக போறாரு. குரு பகவான் ரிஷபத்துல வக்கரம். சனி பகவான் கும்பத்துல ஆட்சி. ராகு மீனத்திலையும் கேது கன்னியிலும் இருக்காங்க. இதுதான் இந்த மாசத்தோட கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இதுல கடகத்துல இருக்கிற செவ்வாய் கும்பத்துல இருக்கிற சனியை பார்க்கிறார். இது ஒரு பகை கிரகங்களோட பார்வை அப்படிங்கிறது. அதோட இல்லாம செவ்வாய் மகரத்துல இருக்கிற சுக்கிரனை 15ஆம் தேதி வரைக்கும் பார்க்கிறாரு. அதன் பிறகு கும்பத்துக்கு சுக்கிரன் 15 தேதிக்கு பிறகு போயும் கூட சுக்கிரனை பார்க்கிறாரு. செவ்வாய்க்கு சுக்கிரன்கிற ஒரு பகை கிரகம் இருந்தாலும் கூட சுக்கிரமங்கிற யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் ஏற்படுது. அதாவது செவ்வாயோட பார்வை பட்டு சுக்கிர பகவான் மங்கள யோகம் அடைகிறார். அசுர குரு அப்படிங்கிற ஒரு தேவகுரு மாதிரி செயல்பட போறார். மங்கள யோகம் அப்படிங்கிறத அறிஞ்சதால இந்த அமைப்பு உங்களோட ராசிக்கு என்ன பலன் விடுவ போகுது அப்படிங்கிறத பாபனம். சிம்மம் ராசினர்களே, இந்த சிம்ம ராசினர்களை பொறுத்தளவு முதல்ல சொல்ல வேண்டியது, உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்தை வச்சிருக்கிறார். இந்த ராசிநாதன் 5ஆம் இடத்திலிருந்து கொண்டு உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறதுனால திடீர் பொருள் வரவுகள் நிறைய பேருக்கு வரும். வராது போனது இது வரவே வராது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, எப்படி தன்னம்பிக்கை அற்று போயிருந்த தொழிலோ அல்லது பொருள் வரவுகளோ, விட்டு போன காசோ, ஒழுக்க வாங்கலோ, இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளிலிருந்தும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சற்று உயர்வு பெற்றுக் கொள்ளுகின்ற வாய்ப்பாக இந்த நேரத்திலே நல்லபடியாக உங்களுக்கு அமையும். குறிப்பாக அரசாங்க பணி செய்யக்கூடியவங்க, பெரிய கம்பெனிகள்ல பெரிய இடங்கள்ல உட்கார்ந்து வேலை செய்யக்கூடியவங்க, பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவங்க, மேலாளர்களாக இருக்கக்கூடியவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த சிம்மத்துல பிறந்தவங்களுக்கு மார்கழி மாசம் ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல மனமகிழ்ச்சி, நல்ல கொண்டாட்டம், நல்ல பொருள் வரவுகள், சாதனைகள், சரித்திரங்கள், இப்படிப்பட்ட ஒரு தன்னுள்ளாகவே நீங்கள் மகரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத பார்க்கலாம். அதே போல சிம்மத்தில் பிறந்தவர்களை பொறுத்தளவு புத பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிற காரணத்தினால சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா கெட்ட பேர் ஏற்படாம பார்த்துக்கணும். நீ எல்லாம் நல்லதை பண்ணி கொடுப்பீங்க, ஆனாலும் அவங்களுக்கு பத்தலை, உங்களை பார்த்து கொஞ்சம் குறை சொல்லுவாங்க. இதை பற்றி கண்டுகொள்ளாமல் உங்கள் வாழ்க்கை பாதையை பார்த்து சென்று கொண்டே இருங்கள். பெரிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க உணர்ந்து கையெழுத்து போடணும். படிக்காத வெப்பில் கையெழுத்து போடக்கூடாது. தன் முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கவனத்தில் கொண்டு செயலாற்றணும். இப்படிங்கிறதுல கொஞ்சம் பொறுப்பாக கற்றுக்கணும். அதே மாதிரி புதன் 5ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டதுனால நிறைய பேர்களுக்கு பிள்ளைகளின் மூலமாக, தன் மனைவியின் மூலமாக, மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகளின் மூலமாக ஏதாவது ஒரு சின்ன அபகீர்த்தியோ சண்டை சச்சரவோ வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிக கவனமாக பேசணும். பேச்சுவார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் மனசுல பதிய வைக்கணும். பொதுவாகவே சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் இடத்திலே வியாழ கிரகம் வச்சிருக்கிறார். இந்த 10ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்கிறது நிறைய பேருக்கு இடமாற்றங்களை கொடுக்கும். பிரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் கூட நீ இந்த வேலையை விட்டுட்டு புதுசாக இன்னொரு வேலைக்கு போகணும்னா முயற்சி பண்ணலாம். இல்லை அரசாங்கத்தில் வேலை பார்த்தாலும் கூட இருக்கின்ற இடத்த விட்டுட்டு புதிய இடத்துல போய் ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் உட்கார்ந்து வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக நிகழும். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க பணியிடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்புகள் நிறைய இருக்கும். இந்த சுக்கிரனாக இருக்கப்பட்டவர் 6ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால கணவன் மனைவி குடும்ப பிரிவுகள் ஏற்படுவதோ, இல்ல தொழில் நிமித்தமாக ஒருவரை விட்டு ஒருவர் விலகி வாழுவதோ, நீண்ட தூரத்து பயணங்கள் ஏற்படுவது, ஒருவரை விட்டு விட்டு ஒருவர் பயணம் செய்வது,
இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத நீங்கள் சிம்மத்தில் பிறந்தவர்கள் பார்க்கலாம். அதே போல இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் நண்பர்களுக்குள் சண்டை போடுறதோ, குறுக்கல் வாம்பல்ல சண்டை போடுறதோ, ஒரு செல்ஃபிஷா இருந்துடாம நம்ம வாழ்க்கையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி போனீங்கன்னா பெரிய புதக்கங்கள் தர்க்கவாதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இதே போல சனீஸ்வர பகவான் 7ஆம் இடத்தில் வச்சிருக்கிறார். இந்த 7ஆம் இடத்துல சனி இருக்கிற போது ஏற்கனவே 2.5 வருஷமா அவர் அந்த இருந்துட்டு இருக்கிறார் வருகின்ற மார்ச் வரைக்கும். இருந்தாலும் கூட கொஞ்சம் கால்வலி, பாதங்களில் பெயின் ஆகிறது, முட்டி வலி, அந்த முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகள்ல வலி ஏற்படுறது, இப்படியான துன்பங்கள் வந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேர்களுக்கு கழிவு உறுப்புகளில் சில பிரச்சனைகள் வந்து விளையாடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதையெல்லாம் சற்று கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். 7ஆம் இடத்துல சரி இருக்கிறதுனால நீண்ட தூரத்து பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள், உன்னதமான ஒரு பரிபூரணவை ஏற்படும். இப்படி பல கோணங்களில் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பை கொடுக்கக்கூடியதாக அமையும். 11ஆம் இடத்துல போய் சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் பகவான் அமர்கிறார். கனகத்தில் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட அவள் தன் வீட்டுக்கு 4ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும் அமர்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக நிலப்புல யோகங்களின் மூலமாக நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். வீடுமனை வாசல் கட்டுவது, வாங்குவது போன்ற காரியங்களில் ஈடுபடலாம். இந்த ரியல் எஸ்டேட், இந்த மாதிரியான ஏஜென்சி, கமிஷன், புரோக்கரேஜ் போன்றவர்களுக்கு விட சிறப்பாக இருக்கும். குறிப்பாக உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, இடமாற்றங்கள் உண்டு. தூரத்து பயணங்கள் வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாரென்று தெரியாதவர்களின் நட்பும் உதவியும் உங்களுக்கு பெருத்த முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் மார்கழி மாதத்தில் போன மாதத்தோடு தொடர்புறுத்தி பார்க்கிற போது சிறப்பாக இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழக்கூடிய மாதமாக இருக்கும்.